இந்த வீடியோவில் வந்துட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்டர்ஃபேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வெப்சைட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். இதே மாதிரி நிறைய இருக்கும். லேண்டிங் பேஜ், யூசர் பேஜ், அதுக்கப்புறம் அட்மின் பேஜ், சொல்லி எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சில வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஒரு சில வெப்சைட்டுக்கு அது இருக்காது. ஒரு சில வெப்சைட்டுக்கு வந்துட்டு லேண்டிங் பேஜ் தான் இருக்கும். ஒரு சில வெப்சைட்டுக்கு வந்துட்டு டைரெக்டாக என்ன நடக்கும்னு சொன்னால் யூசரோட பேஜுக்கு போயிடும். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிற இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு ஹோம் பேஜ் ஒன்று இருக்கணும். ஒரு ஹோம் பேஜ் இருக்கணும். ஏன் ஹோம் பேஜ் இருக்கணும்னு சொன்னால், இப்போ இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு நான் எப்படி டெவலப் பண்ண போகிறேன்னு சொன்னால், எல்லா பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி, ஸோ ஒரு ஆள் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் எல்லா பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹோம் பேஜ் ஒன்று டெவலப் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஹோம் பேஜில் வந்துட்டு எனக்கு ஒரு சில கண்டென்ட் இருக்கணும், ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு வந்துட்டு லொகின் பட்டன், அதுக்கப்புறம் சைன்அப் பட்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹோம் பட்டன். ஓகேவா? ஸோ ஹோம் பட்டன், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்லோகன் ஏதாவது இருக்கிறான், ஸ்லோகன் இந்த மாதிரி. ஸோ இப்படி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். சம்டைம்ஸ் வேறு ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஹோம் பேஜெலாம் தேவையில்லை. ஓகேவா? ஹோம் பேஜெலாம் தேவையில்லை. அது வந்துட்டு ஒரு டைரெக்டாக லேண்டிங் பேஜுக்கு போகலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போதும் அதில் என்னென்ன எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து போட்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஐடியாவை நான் சொல்கிறேன். இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லி, யூசர்ஸ் வந்துட்டு லொகின் பண்ணுற மாதிரி ஒரு லொகிங் சிஸ்டம் ஒன்று வைக்கப்படுறேன். சைன்அப் பண்ணுறது, அதே மாதிரி லொகின் பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்தை நான் வந்துட்டு எடுக்க போகிறேன். ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னால், இப்போ யூசர் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணினான்னு சொன்னால் அவருக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் போகணும். போனதுக்கு பிறகு அவருக்கு தேவையான டாஸ்க் அவர் எட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ சிம்பிளான ஐடியா. இப்போ இதை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். முதல்ல வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு வெப்சைட் விண்டோ அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், ஒரு நேவ் பார் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரட்டும். ஸோ இந்த சைட்டில் வந்துட்டு ஹோம், அதுக்கப்புறம் வந்துட்டு லொகின், அந்த மாதிரி பட்டன்ஸ். இன்றைக்கி வந்து ஏதாவது ஸ்லோகன் போடுவோம். அண்ட் அவ்வளோ போதும். இப்போ ஒருத்தர் வாராரு, வெப்சைட்டுக்கு வாராரு, பார்க்காரு. ஸோ அவ்வளோ இருக்கும். இதில் வந்துட்டு அவருக்கு யூஸ் பண்ண விருப்பம் இருக்கிற பட்சத்தில் என்ன செய்வார்னு சொன்னால், சைன் அப்பை கிளிக் பண்ணுவார். சரியா? ஸோ சைன் அப்பை கிளிக் பண்ணினா நமக்கு வந்துட்டு என்ன நடக்கணும்னு சொன்னால், சைன் அப் பட்டன் வரணும். ஸோ சைன் அப்புக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆகிக்கணும். உதாரணத்துக்கு நேம், யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, அந்த மாதிரி. அதுக்கு போகிறவார் என்ன எங்கே நடக்கும்னு சொன்னால், இங்கே இருந்து லொகின் பேஜுக்கு போகணும். ஓகேவா? ஏன்னு சொன்னால் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளோட வெப் அப்ளிகேஷனை அவர் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான லொகின் பேஜுக்கு போகணும். லொகின் பேஜில் சம் டீட்டெயில் கேட்கணும். அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு, அந்த மாதிரி, இல்லாட்டி இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, அந்த மாதிரி கேட்கணும். ஸோ கேட்டுட்டு அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் யூசர் பேஜுக்கு போகணும். இது ஒரு இப்போ சும்மா நார்மலாக ஐடியா பண்ணி ஒரு போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால், இன்டர்ஃபேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கேன். இந்த ஃபோல்டரை விஎஸ் கோடை வச்சு முதல்ல ஓப்பன் பண்ணணும். சரியா? இந்த இடத்துல டைட்டிலை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு இங்கே பிளான் பண்ண மாதிரியே நமக்கு ஒரு நேவ் பார் வேணும். ஹெடர் டேக்கை யூஸ் பண்ணுறேன். ஹெடருக்குள்ளே எனக்கு வந்துட்டு ஒரு நேவ் டேகை யூஸ் பண்ணிவிட்டு இல்லை, அதாவது என்னோட லிஸ்ட்டில் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம இதுக்கான ப்ரிவியூ பார்க்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக. அண்ட் இதில் நான் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன், டாஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு ஷார்ட்டான ஒரு இது கோட் ட்ரை பண்ணிக்க. இப்போ தென் வந்து இன்னொரு டேவ் அப்படின்னு ஒரு கிளாஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு H1க்குள்ளே
மேனேஜ் யுவர் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி. அடுத்தது ஒரு பேராகிராஃப் டேகுக்குள்ளே. ஓகே, இது வந்து ஒரு நார்மலான ஒரு இன்டர்ஃபேஸ். பேசிக்கான ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்டைல் பண்ணப்போம். ஸோ நான் வந்துட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஒன்று எடுக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு ஸோ இது வந்துட்டு என்னச்சுன்னா ஒரு யூனிவர்சல் செலக்டரை போட்டுவிட்டு நான் என்ன செய்யறேன்னு இருக்கிற எல்லாத்துக்கான பேடிங் மார்ஜின் எல்லாத்தையுமே இல்லாமல் ஆக்குறேன். ஏன் இல்லாமல் ஆக்குறேன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக அதுக்குன்னு ஒரு மார்ஜின் பேடிங் மெட்டாயிரியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டா இப்போ நான் கொடுக்குறதா மார்ஜின், நான் கொடுக்குறதா பேடிங், அந்த மாதிரி சுச்சுவேஷன் தெரியும். ஸோ அதனால தான் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹெடர் டேக். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வேலை செய்ய போகிறது இந்த ஹெடர் டேகோட. ஸோ ஹெடர் டேகுக்கு நான் வந்துட்டு ஒரு போர்டு ஒன்று ஆட் பண்ணி சும்மா டெஸ்டிங்காக ஆட் பண்ணிக்கிறது. இதில் வந்துட்டு நான் வந்து பேடிங் 10 பிக்சல்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். இப்போ ஹெடரை கொடுக்காம நேவ். இப்போ அடுத்தது இந்த நேவ் பாருக்குள்ளே இருக்கிற யூஎல்லில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் புல்லட்ஸ் வந்துட்டு அந்த புல்லட்ஸ் இல்லாமல் ஆக்கணும். ஸோ லிஸ்ட்டு ஸ்டைல் வந்துட்டு நான் அடுத்தது ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே, இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்துட்டு எதுக்காக வேலை செய்யும் சொன்னால் டிஸ்பிளே வந்துட்டு ஃப்ளெக்ஸ் அடிக்கிற சமயத்தில் மட்டும்தான் இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒர்க் ஆக போகுது. சரியா? இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூஎல்லோட மார்ஜின் லெஃப்ட் 30 பிக்சல்ஸ். ஓகே, நினச்சேன்னா ரைட். இப்போ அடுத்தது வந்துட்டு அதே நேவ் பார்க்குள்ளே வைக்கிற அன்னோட லிஸ்ட்டில் வைக்கிற எல்லா, அதாவது லிஸ்ட்டை இப்போ எல்லாமே வந்துட்டு 3 தானே இருக்குது. ஸோ 3 இருக்கிறத நம்ம தனித்தனியாக மாற்றணும் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு டிஸ்பிளேயில் வந்துட்டு இன்லைன் ப்ளாக் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்துட்டு பேடிங் 10 பிக்சல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட். நான் இப்படி ஹோவர் பண்ணக்கல என்னுடைய கேர்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்டர்ஸ் கேர்சர் வருது, அந்த ஐ போட்ட மாதிரி கேர்சர். ஸோ நான் மாற்றுறதுக்கு பாயிண்டர் நான் மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த ட்ரான்சிஷனை ஸ்மூத் ஆக்குறதுக்கு ஒரு ட்ரான்சிஷன் 0.2s. ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ்ஸை வந்துட்டு உங்களுடைய வெப்பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக செய்யுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்டைல் வந்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத தெரியும். உங்களோட வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஒரு சில டிசைன்ஸ் நல்லா இருக்கும், ஒரு சில வெப்சைட்டுக்கு வேறு மாதிரி பண்ணணும். ஸோ இந்த ஓவர் எஃபெக்ட் எல்லாம் வேறு மாதிரி வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ என்னது சொல்கிறேன்னா ஒரு பேசிக்கான ஐடியா வச்சுடுறேன். அட்வான்ஸாக யோசிக்கிற நீங்கள் அட்வான்ஸாக யோசிங்க. ரெண்டாவது மெயினில் இருக்கிறது. ஸோ கிளாஸ் மெயின் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அண்ட் மார்ஜின் டாப் வந்து ஒரு 50%, 50% இல்லாமல் ஒரு 30%. ஓகே, இப்போ கணக்கறி. ஓகே, இவரை வந்துட்டு வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெப்சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இவர் ரொம்ப கீழே வந்துட்டு இவர் இப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இவரை சென்டருக்கு ஆகும். ஸோ நான் இந்த மெயினோட கண்டென்ட்டில் வந்துட்டு ஒரு போர்டர் ரெட் பண்ணி இவருடைய எந்த பொசிஷன்ஸ் இவருடைய மொத்த வித் இது எல்லாத்தையும் செக் பண்ணிப்பான். ஸோ இவர் போல இருக்கார். ஸோ நான் அந்த மார்ஜின் டொப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இவருடைய பொசிஷனை ரிலேட்டிவாக மாற்றிட்டு டாப் 50%, டாப் 50% மாறலை. ஏன் மாறலை? இவருடைய டிஸ்பிளே கண்டென்ட் வந்துட்டு இன்லைன் பிளாக். போர்டில் இருக்கிற மெயின் கண்டென்ட் லெஃப்ட் வந்துட்டு ஒரு 50%. இப்போ ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இவரை யூஸ் பண்ணி ஸோ -50%. இவரை வந்துட்டு இப்போ கீழேக்கு வரணும். ஏன் வர மாட்டேங்கிறாரு? என்ன பிரச்சனை? ஓகே, ப்ராப்ளம் வந்து என்னச்சுன்னா சிம்பிளாக நம்ம வந்துட்டு பாடிக்கான ஹைட்டை செட் பண்ணலை. ஸோ அதான் பிரச்சனை. நான் வந்துட்டு வித் 100% அண்ட் ஹைட் வந்துட்டு 100 ஓகே, இப்போ சென்டருக்கு வந்துட்டார். ஸோ சென்டருக்கு வந்துட்டார் தானே.
மெயினில் இருக்கக்கூடிய H1 ஃபont சைஸ் வந்துட்டு ஒரு 40 பிக்சல்ஸ் வைப்போம். ஓகே, இது நல்லா இருக்கு. ஸோ இவருடைய டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு கேபிட்டலைஸ் இல்லாட்டி அப்பர். ஸோ அடுத்தது வந்துட்டு டாட் மெயினில் இருக்கிற அதோட ஃபont சைஸ் வந்துட்டு ஒரு 20 பிக்சல்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டலைஸ் அண்ட் இவருடைய பார்டர் தேவையில்ல. ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஹோம் பேஜ் ரெடி ஆகிட்டு. ஓகேவா? ஸோ ஒரு பேசிக்கான ஐடியாவை தந்துடுங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டிசைன் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் லொகின் பேஜ், சைன் அப் பேஜ், அது எப்படி வந்துட்டு ஃப்ரண்ட்-எண்டாக டெவலப் பண்ணுறது, அதாவது HTML CSS ஆல்சோ. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் அண்ட் சைடே பார்க்குறோம்.